தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைய தொடங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக புனேவில் இருந்து 2700க்கும் அதிகமான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சேலம் கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த எந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தற்போது தொடங்கியிருக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக புனேவில் இருந்து 2700க்கும் அதிகமான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சேலம் கொண்டு வரப்பட்டுள்ளன. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் மத்தியில் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதை பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை வைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனை பற்றிய முழு விவரங்களை தாருங்கள் ரியாஸ். வணக்கம் அசத். அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இருந்து 2762 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 7 லாரிகள் மூலம் இன்று காலை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்து கொண்டு வரப்பட்டது. அதாவது இன்று கொண்டு வரப்பட்ட இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கிற ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்படுகிறது. இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து லாரிகள் இருந்து இறக்கி வரப்பட்டு தற்போது இந்த காட்சிகள் நீங்கள் பார்த்திருக்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகள் அனைவரும் வந்து அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வைப்பறைகள் முன்பு வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் லாரிகள் இருந்து இறக்கி வரப்பட்டுள்ள இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து இந்த பாதுகாப்பு அறையில் வந்து வைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வந்து இந்த வாக்குப்பதிவு வந்து விருது காட்டப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வந்து இங்கு இருக்கிற அதிகாரிகள் முன்னிலையில் வந்து அது பிரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 சட்டமன்ற தொகுதிகள், தெற்கு சேலம் தெற்கு, எடப்பாடி, சஞ்சகிரி, ஏற்காடு, ஓமலூர், ஆத்தூர், வீரபாண்டி, கெங்கவல்லி, மேட்டூர் வடக்கு ஆகிய 11 சட்டமன்ற தொகுதிகளுக்காக மொத்தம் வந்து சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 27,62,884 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களுக்கான இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த பணிகளை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் அவர்கள் வந்து தற்போது பார்த்து வருகிறார். ரியாஸ், வாக்குப்பதிவு எந்திரங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பார்வையில் உள்ளே கொண்டு வந்து வைத்த பிறகு ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு எந்த அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் ரியாஸ்? இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த அறைக்குள் வைக்கப்பட்டவுடன் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வந்து இங்க வந்து வழங்கப்படும். மேலும் இதனை கண்காணிப்பதற்காக தேர்தல் தனி தாசில்தார்கள் வந்து இங்க வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட போறாங்க. வசந்த், ரியாஸ், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டாகிவிட்டன. இதற்கு பிறகு அதனை உபயோகிப்பாளர் பயிற்சி எப்பொழுது அளிக்கப்படும் ரியாஸ்? நிச்சயமா அதாவது பெல் நிறுவனத்திலிருந்து செயற்பொறியாளர்கள் இங்கு வருவார்கள். அவர்கள் வந்து அதாவது இது வந்து புனேவில் வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள். இதில் இருக்கிற இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கிற பழைய பதிவுகளை வந்து அவங்க வந்து அளிக்கப்பட்டு இது எந்தெந்த வாக்குப்பதிவு வந்து சரியாக செயல்படுகிறது என்பதை சோதனை செய்த பிறகு அதன் பிறகு வந்து இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு இது குறித்தான பயிற்சிகள் வந்து நடைபெறும். வசந்த், ரியாஸ், இதற்கு பிறகு அதாவது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கின்றன என்று கூறியிருக்கிறீர்கள். அனைத்து கட்சியைச் சேர்ந்த முக்கிய முன்னணி பிரதிநிதிகள் முன்பாகவே இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் கொண்டு வந்து வைக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறீர்கள். எந்தெந்த கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள் ரியாஸ்? வசந்த், இங்க பாத்தீங்கன்னாக்கா திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் முன்னிலையில வந்து ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் வந்து பயன்படுத்தப்பட்ட இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து தற்போது அங்கு ஒரு அறையில வந்து பாதுகாப்பு வைப்பறையில வந்து சீல் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது மாவட்ட ஆட்சியர் தலைமை மற்றும் அனைத்து கட்சியினர் முன்னிலையில வந்து தற்போது அந்த சீல் தற்போது வந்து உடைக்கப்பட்டு தற்போது வந்து இந்த இப்போ கொண்டு வரப்படுகிற வாக்குப்பதிவு இயந்திரம் வைப்பதற்கான இடத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில வந்து திறந்துவிடப்பட்டு வருகிறது. வசந்த்.